கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கிறது அல்லது தெரிவிக்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, என்னாலே மேல் வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆகவே கர்த்தரால் தான் நம்ம ஒவ்வொருடைய நாட்களும் பெருகும் சொல்றார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுசின் காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, நம்முடைய ஆயுசின் நாட்கள் அவருடைய கருத்தில் இருக்கு சொல்றார். ஆகவே அவரால் தான் நம்முடைய நாட்கள் பெருகும். நாம் சாப்பிடுகிற சத்தான உணவோ அல்லது சத்தான பானங்களோ நம்முடைய ஆயுசு நாட்களை என்ன பண்ணாது, பெருக செய்யாது. அதனால வியாதி உண்டாக்கி மரணத்தை தான் கொண்டு வரும். ஆகவே நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகிறதுக்கு ஒரே வழி, நம் கர்த்தருக்கு பயப்படும் போது அவர் சொல்றார், என்னாலே உன் நாட்கள் பெருகும், அது மாத்திரம் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆகவே பாருங்க, இசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனால அவருடைய ஆயுசு நாட்கள் விருத்தியாச்சு. ஆக போற ராஜாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். ஆகவே இசேக்கியாவுக்கு மாத்திரமல்ல, நமக்கு கூட்டி கொடுக்க வல்லவர். நாம் செய்ய வேண்டியது எசேக்கியா ராஜா போல கர்த்தருக்கு பயந்து நன்மை செமையுமானதை செய்யும் போது நம்முடைய நாட்களும் விருத்தியாகும், ஆயுசின் வருஷங்களும் விருத்தியாகும். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆக நீடித்த நாளை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? ஆகவே நாம் அவருக்கு பயந்து வாழ்வோம். அவர் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி. எங்களுடைய ஆயுசு நாட்களை நீங்க பெருக செய்கிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி. சோதரம் தொடர்ந்து நம்முடைய அடிச்சூட்டில நடந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.